அண்மை செய்தி. சனாதன தர்மம் பேச்சுக்கு எதிரான அனைத்து வழக்குகளையும் சென்னை இல்லை என்றால் கர்நாடகாவிற்காவது மாற்றுங்கள் என்று உதயநிதி ஸ்டாலின் கோரிக்கை வைத்திருந்த நிலையில் சனாதனம் பற்றி குறித்து பேசிய விவகாரத்தில் உதயநிதி மீது புதிதாக எந்த வழக்கும் பதிவு செய்யக்கூடாது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சனாதன தர்மம் குறித்து பேசிய விவகாரத்தில் உதயநிதி மீது புதிதாக எந்த வழக்கும் பதிவு செய்யக்கூடாது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் மதியழகன். மதியழகன், விவரங்களை வழங்கலாம். சனாதன தர்மம் குறித்து துணை முதலமைச்சர் உதயநிதி பேசியிருந்தார். இந்த கருத்துக்கு பல தரப்பினரும் எதிர்ப்பை தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில் உதயநிதியினுடைய பேச்சுக்கு எதிராக அவருக்கு எதிராக மகாராஷ்டிரா, பீகார், கர்நாடகா, ஜம்மு காஷ்மீர் உள்ளிட்ட மாநிலங்களில் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன. இந்த வழக்குகளை சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு மாற்றக் கோரி உதயநிதி ஸ்டாலின் தாக்கல் செய்த மனு உச்சநீதிமன்றத்தில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா தலைமையிலான அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது உதயநிதி தரப்பை பொறுத்தவரை இந்த விவகாரத்தை சென்னைக்கு மாற்ற முடியவில்லை என்றால் கர்நாடகாவிற்கு மாற்ற வேண்டும். ஏற்கனவே இதை விட அதிகமாக விமர்சனம் வைத்த நுபுர் சர்மா, அர்ணப் கோஸ்வாமி ஆகியோரினுடைய வழக்கு இதுபோன்று வேறு மாநிலங்களுக்கு மாற்றப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. மத்திய அரசு சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் இந்த விவகாரத்தில் துணை முதலமைச்சர் பொறுப்பற்ற முறையில் பேசியிருப்பதாகவும், மேலும் குறிப்பிட்ட ஒரு சமூகத்தை கொரோனா மற்றும் கொசுக்களை போல் அழிக்க வேண்டும் என பேசியிருக்கிறார். இது மிகவும் மோசமானது எனவும் வாதிட்டார். இதனையடுத்து உதயநிதியினுடைய இந்த மனு குறித்து இந்த வழக்கில் எதிர்மனுதாரர்களாக இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து தரப்பினரும் பதிலளிக்க உச்சநீதிமன்றமானது உத்தரவிட்டு இருக்கிறது. மேலும் இந்த விவகாரத்தில் உதயநிதிக்கு எதிராக எந்த வழக்கும் புதிதாக பதிவு செய்யக்கூடாது என்றும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டு இந்த வழக்கினுடைய விசாரணையை ஒத்திவைத்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.